46% கேரண்டீட் ரிட்டர்ன் லைஃப் கவரேஜோடு சேர்த்து ப்ளஸ் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ரெகுலர் இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பிரபலமாக விற்றுட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் கூட இதை கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு ரீசெண்டாக ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா உங்களோட தேவை எல்லாத்தையுமே வந்து அது கவர் பண்ணிடுது. உங்களுக்கு லைஃப் கவர் கிடச்சிருது, அதுக்கப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெகுலர் இன்கம் வந்துடுது, ப்ளஸ் மெச்சூர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லம்சம் ஒரு தொகையும் வருது. அப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே போட்டாலே என்னோட எல்லா தேவைகளையும் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு வெளியேருந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் இது. ஆனால் உண்மையாலே இது வந்து உங்களுக்கு லாபம் தருமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் இருக்கிற நியூவான்சஸை புரியாமல் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்மான ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஹோல் லைஃப் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய 100 வயசு வரைக்கும் இந்த பே அவுட்ஸ் வரும். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த 100th இயர் ஆர் ஆன் டெத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம கால்குலேஷனை பார்த்தோம்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இதோடைய ஜிஸ்ட் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இங்கே காமிச்சிருக்கிற டேட்டாவை தான் ஆக்சுவலாக வந்து கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட விஷயம் வந்து நீங்கள் வந்து வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா கட்டணும். இதை வந்து 12 வருஷத்துக்கு நீங்கள் தொடர்ந்து கட்டணும். ஸோ அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர் பீரியட் 1.2 crores ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து 10 lakhs இருக்கலாம், 1 lakh இருக்கலாம். அது வந்து டிபெண்டிங் அப்பான். பட் எனக்கு கொடுத்த டேட்டாவை நான் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் இதில் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 crores ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுடைய ரிஸ்க் கவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். உங்களுடைய 55வது வருஷத்தில், ஏன்னா இது வந்து 55 வருஷத்துக்கான பாலிசி, இது 55வது வருஷத்தில் உங்களுடைய ரிஸ்க் கவர் ஆல்மோஸ்ட் 2 crores கிட்ட இருக்கும். ஸோ 1.1 crores ஆரம்பிக்கிற லைஃப் கவர் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அடுத்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் கிடைக்கும். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வருஷத்துக்கு நான் போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 37,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4.5 lakhs, அதாவது 4,52,000 rupees கிடைக்கும். அதாவது நீங்கள் போட்ட முதல் 10 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இமீடியட்டாகவே வந்துடுது. அதாவது மாசமாக வருது. ஸோ ஒரு வருஷத்தோட கடைசியில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் திரும்பி வந்துடுது. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொபோசிஷனாக இருக்குது. ஏன்னா இதோடைய ரிட்டர்ன்ஸ் முதல் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 லட்சம் போட்டிங்க, உங்களுக்கு திருப்பி வந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 lakhs கிட்டத்தட்ட 45% கிட்ட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருது. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பட் இதை எப்படி ஜென்ரலாக பிச் பண்ணுறாங்க அப்படின்னா, சார் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வருஷம் உங்களுக்கு இந்த 4.5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டே வர போகிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கரெக்ட். ஏன்னா வருஷம் உங்களுக்கு வந்துட்டே இருக்க போது கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு வருது. பட் இதில் கேட்ச் என்னன்னா, நீங்கள் ஆஸ் எ இன்வெஸ்டர் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதல் வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சமாக இருக்குது. அடுத்த வருஷம் நீங்கள் இன்னொரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 20 lakhs ஆகுது. அது ஈவன் ஒரு 6-7% வளர்ந்ததுன்னா கூட அது ஒரு இன்ட்ரெஸ்ட் சேர்த்ததுன்னா 2வது வருஷத்தோட முடிவில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 21,40,000 ரூபாவாக இருக்கும். அப்போவும் உங்களுக்கு வந்து அதே 4.52 lakhs தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வருஷம் உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகல, அதே இன்ட்ரெஸ்ட் தான் வருது. ஸோ இப்போ 5வது வருஷத்தோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது அப்ராக்சிமேட்டாக வந்து ரிட்டர்ன்ஸோட சேர்த்து 60 லட்சம் ரூபாவா ஆயிருக்கும். அப்போ அந்த 60 லட்சம் ரூபாய்க்கு அதே 4.52 lakhsனா 7.4%. ஸோ இது வரைக்கும் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஏன்னா 7% 8% உங்களுக்கு கேரண்டீடாக ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா பர்ஃபெக்ட்லி ஓகே. ஆனால் இதே நீங்கள் 12வது வருஷத்துக்கு போகும்போது நீங்கள் டோட்டலாக 1.2 crores கட்டி முடிச்சிருப்பீங்க. அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.89 ஆல்மோஸ்ட் 1.9 crores உங்கள் கார்பஸ் வளர்ந்துருக்கும். அப்போ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அதே 4.5 lakhs தான் கிடைக்குது. ஸோ உங்களுடைய 1.9 crores 4.5 lakhs தான் கிடைக்குது. அப்போ உங்களுடைய பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2.3% தான் இருக்குது. ஸோ 2.3%ன்றது உங்களுடைய சேவிங்ஸ் ரிட்டர்னோட கம்மி. இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதாவது ப்ரீமியம் பேயிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணலை, நீங்கள் அப்படியே ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுறீங்க இந்த பாலிசி படி. அந்த பணம் வந்து வளர்ந்துக்கிட்டே வருதுன்னு வச்சுப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அதே தான் இருக்குது, ஆனால் உங்கள் கார்பஸ் வளர்ந்துகிட்டே போகுது. நீங்கள் 25வது வருஷத்தோட முடிவில் உங்களுடைய கார்பஸ் அப்ராக்சிமேட்லி 4.5 crores இருக்கும்.
அப்போவும் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 4.5 lakhs தான் கிடைக்கும். அப்போது உங்களோட ரிட்டர்ன் less than 1% ஆகிடும். ஸோ இந்த கேட்சை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதே நீங்கள் 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே வருது. உங்களுடைய 54வது வருஷத்தில் உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஜஸ்ட் 0.14% தான் கிடைக்கும். அதாவது 7% உங்கள் பணம் வளர்ந்ததுன்னா நேச்சுரலாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போடுறத எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, அதில் ஒரு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ 7%ன்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் தான் இன்னைக்கும். 55வது வருஷத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் பே அவுட், அதாவது உங்கள் பாலிசி முடியுது, பாலிசி முடியும் போது உங்களுக்கு வந்து ஒரு லம்சம் பே அவுட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.99 ஆல்மோஸ்ட் 2 crores உங்கள் கைக்கு வருது. அப்போ அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5.7%. ஸோ இதோடைய ஓவரால் நீங்கள் XIRR போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஜஸ்ட் அபவுட் 4 to 5% தான் இருக்கும். இதை நீங்கள் கிட்டத்தட்ட 55 வருஷம் நீங்கள் லாக் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ரிட்டர்ன் கிடைக்கும். நடுவில் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் கவர் கிடைக்குது. இப்போ இதே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 40-45 வயசோ இல்லை ஒரு 30-35 வயசோ இருக்கிறவங்களுக்கு ஒரு 1 crore நீங்கள் இங்கே ரிஸ்க் கவர் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 crores இருக்குது, மேக்ஸிமமே 2 crores. அப்போ நீங்கள் ஒரு 30-40,000 ரூபாய் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாலே உங்களுடைய ரிஸ்க் கவர் அது கிடச்சிட போகுது. ஸோ அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி 7% வளர்ந்துருந்ததுன்னா, அதாவது நீங்கள் ஒரு சேஃபான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலே 7% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் இருக்கும். ஆனால் உங்களுடைய ப்ராடக்ட் படி உங்களுக்கு வர ஆக்சுவல் பே அவுட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 வருஷத்தில் நீங்கள் வருஷம் 4.5 லட்சம் ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க. அதோடைய டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2.44 crores இருக்குது. அண்ட் எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2 crores மெச்சூரிட்டி. அப்போ நீங்கள் போட்ட 1.2 crores உங்களுக்கு டோட்டலாக வந்திருக்க பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 4.43 crores. பட் நீங்கள் வெறும் ஒரு 7%ல ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் மாதிரி ஒரு சேஃபான இடத்துல நீங்கள் பணத்தை போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 கோடி ரூபாய் இருந்திருக்கும். அப்போ உங்களுடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 கோடி, ஆல்மோஸ்ட் 33 கோடி ரூபாய் டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் இந்த 7% இன்ட்ரெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ எல்லா இன்வெஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் வந்து பே அவுட் வந்திருக்கு, வருஷம் எனக்கு ஒரு பே அவுட் வந்திருக்கு, ப்ளஸ் கடைசியில் ஒரு மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 crores வருது. அப்போது நான் போட்ட 1.2 crores எனக்கு ஆக்சுவலாக பே அவுட்டோடு சேர்த்து ஃபைனல் மெச்சூரிட்டியோடு சேர்த்து கிட்டத்தட்ட 4.43 crores வருதுன்னா கண்டிப்பாக நார்மலாக எல்லா இன்வெஸ்டருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் மாதிரி தெரியும். பட் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இதை சேஃபாக ஒரு 6% 7%ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் கிடைச்சிடும். அப்போது உங்களுடைய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்னா அதாவது நோஷனல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாவாக இருக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ரிட்டர்னில் ஒரு 9-10% வளர்ந்துருந்ததுன்னா இங்க நான் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸை மட்டும் நான் மாத்துறேன், ஜஸ்ட் ஒரு 10% இன்ஸ்டெட் ஆஃப் 7% நீங்க வந்து 10% நீங்க எடுத்தீங்கன்னா கூட உங்களுடைய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 139 கோடி ரூபாவா இருக்கும். ஈவன் அந்த ஒரு 2-3% வித்தியாசத்துக்கே 34-35 கோடி ரூபாய்க்கு பதிலா கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய், ஆல்மோஸ்ட் 139 கோடி ரூபாய்னா உங்களுடைய டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 137 கோடி ரூபாய். ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது லாங் டேர்ம் ஆக 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 உங்க பணம் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகணும். பட் ஜென்ரலா இந்த இன்சூரன்ஸ் அண்ட் ஸ்பெஷலி இந்த கேரண்டீட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஆக்சுவலா பெரிய அளவுக்கு மல்டிப்ளைங் எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரலா 4-6% தான் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப ஹாட் செல்லிங்கா இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே எனக்கு வந்து ரெகுலர் இன்கம் கிடைக்குது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு புல் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் போகிறாங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்டாக என்னோட இன்வெஸ்டர் என்கிட்ட கேட்டனால, அவருக்கு இந்த கால்குலேஷனை போட்டு காமிச்சனால அவர் வந்து கன்வின்ஸ் ஆகி இந்த ப்ராடக்டை எடுக்காமல் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வருதுன்றதை நீங்கள் வந்து யோசித்து முடிவெடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஃபைனான்ஸுக்கு அது பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுடைய தேவைக்காக நான் இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து உங்களுக்கு டவுன்லோடபுளாக கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ரொபோசல் வந்ததுன்னா நீங்கள் ஆக்சுவலாக என்ட்ரு பண்ணி உங்களுடைய டிஃப்ரென்ஸை கிளியராக பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை போட்டுகிட்டே வரும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ சிம்பிளி சுந்தர், இன்வெஸ்ட்மெண்ட் மேட் சிம்பிள்.